மகாபலேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்கியத்தில் அமர்ந்த சுக்கிர பகவானாலும் அவரோடு இணைந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானாலும் லாபத்தையும் யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாரமாக ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு யோகமான வாரமாக அமையும். அன்பர்களே, முதல்ல இந்த வாரத்திற்கான நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை, அதாவது 25/2/2024 முதல் 2/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல பலாபலன்கள் கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே தெய்வ பலம் பொருந்திய கேது பகவானும், பாக்கியஸ்தானத்திலே சுக்கிர பகவானோடு செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புத பகவானும், 11ஆம் இடத்திலே ராகு பகவானும், விரயஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். ரிஷபராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தில் சந்திராசமும் வேதியும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியும் ஒரு சேர வருகிறது. அந்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் சந்திராசமும் வேதியும் கலந்த நாளாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதான் அதுக்கு அன்றைக்கி வேதை தினம், சந்திராசம் கூட கிடையாது, வேதை தினம். அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல்ல தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியும், அடுத்து அன்னைக்கு நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள், நல்ல நாள். அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு, அதாவது 26/2/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும், நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும், சித்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாள், அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 27/2/2024 செவ்வாய்க்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியும், ஹஸ்த நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய நாள். ஆனால் அன்னைக்கு நாள் கரி நாள். அடுத்து புதன்கிழமை, அதாவது 28/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு அன்று சதுர்த்தி திதி, தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, சித்திரை நட்சத்திரம், சங்கடகர சதுர்த்தியாக அன்றைய தினம் வருகிறது, சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 29/2/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, அன்று நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அன்றும் கரி நாள். அந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய காரணத்தினால தான் அன்றைக்கி உங்களுக்கு வேதை தினம்னு சொல்லக்கூடிய காரணம் வருது. வேதை தினமாகவும், அதாவது வியாழன் வெள்ளி 2 நாள் உங்களுக்கு வேதை தினமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கில மாதத்து பிறப்பு மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. 1/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி, அன்று நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், அன்று சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. நல்ல அருமையான நாள் தான் வெள்ளிக்கிழமை. அடுத்து சனிக்கிழமை, இந்த வாரத்தில் கடைசி நாள் 2/3/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியும், 11 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரமும் வருகிறது. இது யோகமான நாள். இதுதான் திதி வார யோக நட்சத்திரத்துக்கான அமைப்புகள். ரிஷபராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு சுபமான பலன்களை தரக்கூடிய வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவு உச்சம் பெற்று பாக்கியத்தில் அமர்ந்தனால தன பாக்கியங்கள் பல்கி பெருகும். புத பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது இன்னும் லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், மனம் விரும்பிய அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்கள் சுபமாகவும் சுகமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் நீங்கள் இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த லாபங்களையும், அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த புரோக்கரேஜ் தரகு வேலையை பார்க்குறாங்களே அவங்களுக்கும், நில சம்பந்தப்பட்ட அல்லது கட்டட சம்பந்தப்பட்ட வேலைகள் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அரசியல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது அதே நேரத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடச்சிருக்கு. அதையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும்.
அதில் இந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் பணி சுமைகள் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் லாபங்களும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கும் நல்ல லாபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தன வாக்கு குடும்பம் பல்கி பெருகுவதற்கும் எதிர்பார்த்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது இந்த வாரத்தில் இந்த உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. என்ன கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்க காரணத்தினால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மாணவ செல்வங்களுக்கு எதிர்பார்த்த வாரம் இந்த வாரம்தான். என்ன சூரியனோடு சேர்ந்து புதன் உட்கார்ந்துருக்கனால அரசு தேர்வு எழுதியக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே அல்லது ஒரு பெரிய ரிசல்ட்டை காத்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அருமையான வாரம். பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆசிரியர் மாணவர் உறவு, மாணவருக்குள்ளே உள்ள உறவு, நண்பர்களுக்குள்ள உறவு, இதெல்லாம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்ல ஒரு நினைவாற்றல் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்குமே இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். ஏன்னா துவக்கத்திலே திங்கக்கிழமைக்கும் ஒரு சுபமுகூர்த்த நாள், வெள்ளிக்கிழமைக்கும் சுபமுகூர்த்த நாள், அன்றைக்கி வேதேந்திரமாக இருந்தாலும் சுபமுகூர்த்த நாள். அதனால் சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்குமே நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். தெய்வீக லாபமும் தெய்வ பலமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களால் கணவருக்கு சகாயமோ அல்லது எதிர்பார்த்த ஆதாயமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் சகோதர உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த வட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்க போது, எதிர்பார்த்த பல நன்மைகளும் கிடைக்க போகுது. இதில் சின்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், மகளிருக்குள்ள கடன் வாங்கியிருக்குது அல்லது ஜுவல்ஸை வச்சு கடன் வாங்கியிருக்குது, அந்த மாதிரி இருந்தால் இந்த வாரம் திருப்புறதுக்கான ஒரு நல்ல அடித்தளமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் குறிப்பாக கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணமாகி புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமைகள் இருந்தாலும் அது ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொதுவாக இந்த வாரம் புது வரவுகளோ அல்லது உறவுகளோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பயன்படுத்திங்க, லாபங்கள் உண்டு. ரிஷபராசினர்களே, இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் நல்ல அருமையான யோகங்கள் கிடைக்குது. அதாவது சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதி வருது, பஞ்சமுக தெய்வங்களையும் குறிப்பாக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சஷ்டி திதி வருகிறது, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். எல்லா நன்மைகளும் யோகங்களோடு கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.